அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க? ஒண்ணு ஷிர்க் மௌலிதுக்கு காசு செலவு பண்ணியிருக்கான், இன்னொன்னு கல்யாணத்துல செலவு பண்ணியிருக்கான். ஒருத்தன் வீடு கட்டுறான், அதை மாதிரி நானும் வீடு கட்டுறேன் அப்படின்னு நான் வர்றது கிடையாது. உனக்கு சக்தி இல்லைன்னு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துல மட்டும் என்ன செய்யறான் தெரியுமா? நீ 500 களம் வச்சியா, நான் கடை வாங்கி அல்லது வட்டிக்கு வாங்கி விருந்து வைப்பன் வைக்கிறான். இந்த ஒரு சமூக கொடுமை வெளிக்காட்டும் விளைவு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவ் என்று சொல்வார்களே, அவன் அப்படி செய்தால் நானும் செய்வன் வர்றான் தெரியுமா? அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த வாசலை அடைக்கிறான். நீ இதை விட பல சுன்னத்துக்கள் இருக்காங்கப்பா என்று இந்த ஜமாஅத் சொல்கின்றது. அவ இதை கவனத்தில் வைத்து, சமுதாயம் என்று சொன்னால் ஒரே உடல் என்ற அடிப்படையில் நாம பக்குவப்படுவோம். அல்லாஹ் காப்பாத்துறான். யாரு வட்டிய விட்டு விலகலையோ ஃபமன்ஜாஹு மௌதத்துன் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ். வட்டியுடைய அறிவுரை வந்துருச்சு. இதற்கு பிறகும் ஒருத்தன் விலகலன்னா மின் அஸ்ஹாபின் நார் ஹும் ஃபியா காலிதுன், இவர்கள் நரகவாதிகள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான்னு சொல்றான் அந்த வட்டி. இன்ன அலமன் நிகாஹி பரக்கா ஐஸருஹு முனா, திருமணத்துல சிறந்தது செலவுல சிக்கனமானது என்று சொல்கின்றார்களே, ஏன் சொல்லணும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கல்யாண பந்தல்ல 4 பேர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு உங்களை ஆகாவோகு என்று பாராட்டிற்கு மயங்குகின்றோம். அந்த மயக்கம் நம்மை இந்த கருத்தை கூட ஏற்க மறுக்க வைக்கின்றது. அதான் வேதனைக்குரிய விஷயம். யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். யாரு சொன்னது? பொய் சொல்லாத, பொய் என்ற புற்று தாக்காத, சுத்தமான தூய்மையான நாவுக்கு சொந்தக்காரர் சொன்ன வார்த்தை. இந்த ஹதீஸுக்கு என்ன மரியாதை வலிமா கொடுக்கின்றோமே. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குஜராத்திலே நரேந்திர மோடி அவர்கள் வளைகுடா நாடுகளில் முக்கியமான ஒரு நாட்டினுடைய தலைவரை குஜராத்திற்கு வரவழைத்து அவருக்கு மாபெரும் வரவேற்பு கொடுக்கின்றார். சாலைகளுடைய 2 ஓரங்களிலும் மக்கள் நின்று அந்த மன்னரை வரவேற்கின்றார்கள். இதை நாம் ஊடகங்களிலே பார்க்கின்றோம். இதில் சாதாரணமான முறையிலே பார்க்கக்கூடிய ஒருவருக்கு நம்முடைய இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஒரு தலைவர் வருகிறார், ஆஹா எப்படிப்பட்ட ஒரு அமோகமான வரவேற்பு என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் 2002 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கருவறுத்தவர் திருவாளர் மோடி. முஸ்லிம்களை கொன்று குவித்தவர். அதை பற்றி பின்னால் அவரிடத்தில் கேட்கின்ற போது அவர் சொன்ன பதில் இன்னும் எந்த ஒரு முஸ்லிமுடைய அந்த உள்ளத்திலிருந்து அகற்றவே முடியாது. ஒருவர் காரில் செல்கின்றால் ஒரு நாய்க்குட்டி வந்து காரில் மாட்டுகின்றது என்றால் அது மாதிரி தான் என்று சொன்னார் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஆள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர் அந்த 2000 அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்ததனால அவருக்கு அமெரிக்கா நீண்ட நாளாக விசா கொடுக்காமல் இருந்தது. பல தடவை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது புறப்பட்டு செல்கின்ற வேலைகள் எல்லாம் அமெரிக்கா விசாவை மறுத்து விட்டது. அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பார்வை அவர் மீது இருந்தது. அப்போது பிரதம அமைச்சராக இருந்த வாஜ்பாய், நான் உலக நாடுகளிலே எப்படி என்னுடைய முகத்தை காட்டுவேன் என்று அவரே வேதனைப்பட்டார் என்றால் அந்த அளவிற்கு குஜராத் துயரம் இரத்த எழுத்துக்களால் வரலாற்றில் எழுதப்பட்ட ஒன்று. அவன் அப்படிப்பட்ட ஒரு குஜராத்தில் பாருங்கள், நான் அரபு நாட்டினுடைய மன்னரையே கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் என்று அவர் மக்களிடத்தில் காட்டுறார். அதுதான் அதில் உள்ள விஷயம். இந்த குஜராத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் பல்கீஸினுடைய வழக்கு. பல்கீஸ் தான் அரபியில் நாம் பில்கிஸ் பிவி என்று எழுதுகின்றார்கள். அந்த அம்மையாருக்கு நடந்த கோர சம்பவம் ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம், கண்கலங்கக்கூடிய விஷயம். அந்த பெண்மணி மாதிரி ஒரு வீர பெண்மணியும் வேண்டும் சமுதாயத்தில். நீதிக்காக வேண்டி நீண்ட நாள் போராடினாங்க. 2002 இருந்து அவங்களுக்கு ஷோபா குப்தா என்ற ஒரு வழக்கறிஞர், அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அலி சுபாஷினி போன்ற முக்கியமான தலைவர்கள், இப்படி பல பெண்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். யாரை எதிர்த்து போரிடுவதற்கு? அன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து, அன்றைய முதலமைச்சர் மோடியை எதிர்த்து. சாதாரணமான தைரியம் இதற்கு தேவை என்று சொல்ல முடியாது. அசாத்தியமான ஒரு தைரியம், துணிச்சல் தேவை. எதிர்த்து நின்று போராடுறாங்க. சம்பவத்து அன்று மார்ச் 3ஆம் ஆண்டு 27 2002 பிப்ரவரியில் கொந்தளிக்கிறது குஜராத்.
தேடி அலைகின்றார்கள். வெறி பிடித்த மாதிரி முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கின்றார்கள். கிடைக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் பல்கீஸுடைய வீடு. அவங்க சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க தான் அந்த பெண்ணை சீரழிக்கிறாங்க. தப்பி ஓடுறாங்க, வேறு வழி இல்லாமல் பள்ளிவாசலில் போய் ஒதுங்குறாங்க. பள்ளிவாசலும் அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்று தெரிகின்றது. அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க. தெரிஞ்சவங்க தான் சுற்றி வளைக்கிறாங்க. இந்த பெண்ணு அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஒரு 3 வயது குழந்தையும் இருக்கின்றது. இந்த பெண்ணை கற்பழிக்கிறாங்க. கொடுமையான பாவிகள். வரலாற்றில் இப்படிப்பட்ட பாவிகளை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி கதற அந்த பெண்மணியை கற்பழிக்கின்றார்கள். கண் எதிரிலேயே அந்த பிள்ளையை தூக்கி தரையில் அடித்து கொள்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு தாய்க்கு மனம். அதை தாங்க முடியுமா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அடித்து கொண்டு விட்டார்களா? இவங்களையும் அடின்னு அடித்து இவங்க எழுந்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நிராசை அடைந்து விட்டார்கள். செத்து போய்விட்டார்கள் என்று முடிவு கட்டி விட்டார்கள். உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டிகளை நாம் பார்க்கவே முடியாது. அதோடு இன்னொரு கொடுமை, இவங்களுடைய சித்தப்பா மகன், பல்கிஸ்மானுடைய சித்தப்பா மகன், அவங்க குழந்தை பெற்று 2 நாள் அல்லது 3 நாள் தான் ஆகுது. 2 நாள் குழந்தை கையில் இருக்குது. அந்த குழந்தையும் கொலை செய்கிறான். அந்த பெண்ணையும் கற்பழித்து விட்டு கொலை செய்து விடுகின்றான். மொத்தம் 7 மைனர்கள் 8 மைனர்கள் கொல்லப்படுறாங்க. அதில் இந்த பிஞ்சி உலகத்தை ஏறிட்டு பார்க்காத, என்னவென்று தெரியாத, சூது கபடு தெரியாத அந்த பிஞ்சையும் அவர்கள் நசுக்கி விட்டார்கள். இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குது. அந்த பல்கிஸ்மானுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் வருது. அதில் அஜய் ரஸ்தோகி என்ற ஒரு அமர்வு விசாரித்து அவங்கள விடுதலை செய்கிறாங்க. இப்போ இது கொடுமை. அதாவது 2014 மோடி அங்கு முதலமைச்சராக இருக்கும்போதே பாலியல் குற்றவாளிக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது, அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று 1992 குஜராத்தினுடைய சிறை சட்டப்படி அரசாங்கம் நினைத்தால் அவர்களை விடுதலை செய்யலாம். யார் இப்படி ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 14 வருடங்களை சிறையில் கழித்து விட்டால் அரசாங்கம் நினைத்தால் அவர்களை விடுதலை செய்யலாம். ஆனால் 2014 மோடி அந்த சட்டத்தை மாற்றிய பிறகும் அந்த மாற்றப்பட்ட சட்டத்தினுடைய அடிப்படையில் முடிவு எடுக்காமல் 1992 அடிப்படையினுடைய சட்டத்தில், அதுவும் சொல்லப்போனால் இந்த வழக்கு மகாராஷ்டிராவில் நடக்குது. மகாராஷ்டிரா அரசு தான் இதை தீர்மானிக்க வேண்டும், ஆனால் குஜராத் அரசு தீர்மானிக்கலாம் என்று அஜய் ரஸ்தோகி என்ற ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார். வெளியில் வந்துட்டாங்க. உலகமே கொந்தளிக்கிறது. அதற்கு பெண்ணும் அந்த பெண்ணு விடலை. இந்த பல்கிஸ்மானி இந்த பெண்ணு கொல்லப்பட்டாங்கன்னு நினச்சி தான் விட்டு போனாங்க. ஆனால் அந்த அம்மா எழுந்திரிச்சு வர்றாங்க, தள்ளாடி வர்றாங்க. ஒரு பழங்குடி பெண்ணை ஆடையை கொடுக்குறாங்க. அப்படி ஆடை கொடுத்து அணிந்து கொண்டு அதற்கு பின்னால் அவங்க உரிய முறையில் வழிகாட்டல் கிடைத்து குஜராத் கோர்ட்டு என்று பல வகையிலையும் அலைஞ்சி கடைசியில் உச்சநீதிமன்றம் வந்து இப்படி விடுதலை செய்கிறாங்க. இந்த வழக்கை விடலை. அதில் இவங்க மீண்டும் போராடுறாங்க. இப்போது வந்திருக்கக்கூடிய நாகரத்னா என்ற ஒரு பெண் ஜட்ஜி அடி என்று அடித்து அவங்கள உள்ளே வைக்க வேண்டும் என்று தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடந்த பானு வழக்கு மட்டும்தான் குஜராத்தில் ஆதாரத்தோடு கிடச்சிருக்கின்றது. அதனால தான் குற்றவாளிக்கு இந்த தண்டனை. மீதி யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை. எல்லோரும் தப்பி விட்டார்கள். என்ன பார்க்குறோம்? இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குது. அரபகத்தில் உள்ள ஒரு மன்னர் வருகின்றார். இவ்வளோ பெரிய ஒரு கொடூர ஒரு ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்கின்றோமே என்று ஏதாவது எண்ணி பார்த்திருப்பாரா? கிடையாது. அவர்கள் எண்ணி பார்க்க மாட்டார்கள். ஏன்? குஜராத்தை விடுங்க. இப்போது காசாவில் என்ன நடக்கின்றது? இதுவரைக்கும் 24,000 முஸ்லீம்கள் காசாவில் கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்ய முடியும்? இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஈமானிய உணர்வு இருக்குமா? இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை மறந்து விட்டார்கள். தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்திஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மூமின்களை
நீ எப்படி பார்ப்பாய் என்றால் அவர்கள் அன்பு பாராட்டுவதில்லை. ஃபீ தராஹுமிஹிம் ரஹ்மத்துங்கிற வார்த்தையில் உள்ளது. அன்பு பாராட்டுறதுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அன்பு, இந்த ரஹமத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நேசிக்கிறது. நேற்றைய தினம் அவன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் உதவி செய்தான் என்ற அடிப்படையில் கிடையாது, ஈமானுடைய அடிப்படையில் உதவி செய்கிறது. அவங்கள அன்பு பாராட்டுறது, இவர் கொள்கைவாதி, இவர் கொள்கைவாதி, இவர் கொள்கைவாதி என்று அந்த அடிப்படையில் நட்பு பாராட்டுறது. அடுத்து ஒத்தவாத்துஹிம், அவர்கள் மீது அன்பு செலுத்துறது. இந்த அன்பும் அது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உள்ளது. அவரை போய் சந்திக்கிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை போய் சந்திக்கிறது, விசாரிக்கிறது. மவத்தத்து என்று சொன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டாரா போய் விசாரிக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அன்பு செலுத்துறது. ஒத்தாத்துஃபிஹிம், அவர்களை போய் கருணை காட்டுறது, அதாவது ஒரு நோயாளியை போய் விசாரிக்கிறது. அப்படி விசாரிக்கின்ற போது அவருக்கு பொருளாதார நிலை என்ன இதை பார்க்கறது. அவருக்கு நாம் உதவி செய்வோம், பொருளாதார ரீதியில் உதவி செய்ய முடியல, அவருக்காக வேண்டி துவா செய்கிறது. அவன் இந்த மாதிரியான அடிப்படையில் அவர்களை போய் அணுகி, என்ன ரசூலுல்லாஹ் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு நபித்தோழரை காணலை. யார் அவங்க? சாபித் இப்னு கைஸ். நீண்ட நாளாக ஆளை காணும். அவங்க கேட்குறாங்க, என்னப்பா ஒரு ஆளை இப்படி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிற்கு ஒரு கட்டத்தில் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்படி சென்றிருக்கின்ற பொழுது சாத் இப்னு அபி வக்காஸுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னு போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அப்போ நோயாளியாக இருந்தால் சந்திக்கிறது. அது மாதிரி தான் ஒருவரை தேடுறாங்க, ஆள் கிடைக்கல, என்னப்பா என்று கேளுங்கள் என்று விசாரிக்கின்ற பொழுது தகவல் சொல்கிறாங்க. குர்ஆனில் ஒரு வசனம் இறங்கியது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தன் நபி, நீங்கள் நபியினுடைய குரலுக்கு மேல் அதிகமான அளவில் குரல் உயர்த்தாதீங்க அவங்களுக்கு முன்னால். ஒலா தஜ்கரு லஹு பில் கவுல், அவருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள், பகிரங்கப்படுத்தாதீர்கள். அந்த தஹபத் அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் பாழாகி போய்விடும். அப்போ இவங்க சத்தம் போட்டு பேசியிருக்காங்க, வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அனமின் அகலின்னார், நான் நரகவாசி என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவலை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த வசனம் இறங்கியது இதனுடைய பின்னணியில் தான் ஆள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் என்று சொன்னோம்னா, பல்ஹுவ மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற கால வரைக்கும் அவர்கள் வஃபாத்தாகவில்லை. அவர்கள் இறந்த பிறகு யமாமா போரை சந்திக்கிறாங்க, முஸைலமத்துல் கذாபை எதிர்கொள்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் தான் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சோனவாதி என்ற ஒரு முன்னறிவிப்பை செய்ததனுடைய அடிப்படையில் அவங்க இப்படி விசாரிக்கிறாங்களே. இந்த மாதிரியான அடிப்படையில் நமக்கு மத்தியில் யார் உடல்நிலை சரியில்லையோ அவரை போய் விசாரிக்கிறது, அவரை போய் பார்க்கறது, அவருக்கு என்ன நிலைமை, அவர் ஏன் ஜமாத்துக்கு வரல, அவருக்கு ஏன் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கின்றது என்று போய் சந்திக்கிறது. இப்படிப்பட்ட அணுகுமுறையில் தான் மூமின்களை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு தான் உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு உடலை போன்று முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு முள்ளு குத்தி விட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடலிலும் காய்ச்சல் வந்து விடுகின்றது. இரவுல கண் தூங்குவது கிடையாது. ததா லஹு சாயிரு ஜசதிகி பிஸ்ஸஹர் வல் ஹும்மா, அவருடைய உடல் கண் விழிப்பு காய்ச்சல் மூலமாக மற்ற உறுப்புக்காக வேண்டி குரல் எழுப்புகின்றது, அதற்காக வேண்டி உதவி தேட அழைக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்களே. அந்த மாதிரியான ஒரு நட்பு உரிமை, மூமின்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம், அது மாதிரி இன்றைக்கு இருக்கின்றதா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். லா யظلمஹு, இவன் அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, எப்போடா கவுக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து சொல்கிறாங்க, உலா இஸ்லிமுஹு, அவனை எதிரியிடத்தில் ஒப்படைத்து விடக்கூடாது, ஒரு மூமின்கிற அடிப்படையில். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தான் சொன்னதுக்கு மாற்றம் இஸ்லாத்தினுடைய நன்மையை கருதி செய்கிறாங்க. அது எந்த கட்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய போகிறாங்க. நான் உம்ராவுக்கு தான் வந்தேன் என்று சொல்கின்றார்கள். மக்கத்து காஃபிர்கள் நடுங்கிறான், இந்த விளையாட்டே வேண்டாம், உள்ளக்க நீங்கள் வரக்கூடாது,
பாருங்க, நாங்கள் எங்களுடைய பலி பிராணிகளை கொண்டு வந்திருக்கோம், அதற்கு மாலைகள் விட்டுருக்கிறோம், நாங்கள் போருக்கு வர ஆளா கிடையாதுப்பா என்று எவ்வளவோ சொல்கிறாங்க, கேட்கல. கடைசியில் நீண்ட வாத பிரதிவாரம், பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ரசூலுல்லாஹ் ஹுதைபியா என்ற அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கடைசியில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுகின்றது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனை, யார் இங்கிருந்து உங்களிடத்தில் யார் மக்காவில் இருந்து முஸ்லீமாகி அங்கே வந்தாலும் சரி தான் எங்கள்கிட்ட திரும்ப தந்தாரணும். இது ஒரு ஒப்பந்தம், இது ஒரு நிபந்தனை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அபூஜந்தல் வர்றாங்க. பார்த்தா அவருடைய கைகள் எல்லாம் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன, அடி நல்ல நுறுக்கி எடுத்திருக்கிறாங்க, சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரில் இருந்து பேசக்கூடியவர் அபூஜந்தலுடைய தகப்பனார் தான். தகப்பனார் சொல்கிறாரு, முதல்ல இந்த இவனை எனக்கு திரும்ப தந்தாரணும் அப்படிங்கிறாங்க. எப்பா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பேசி முடிக்கவே இல்லையப்பா, ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளையே முடியலையே, நான் எப்படி தர்றது என்று சொல்லும்போது, இல்லை தந்தா தான் அடுத்து பேசுவேன், போ ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் கதறார். யார்? அபூஜந்தல். ஐ மாஷரல் முஸ்லிமீன் கைஃப உரத்து இலல் முஷ்ரிகீன், நான் எப்படி முஷ்ரிக்கின் பக்கம் திரும்ப அனுப்பப்படலாம், முஸ்லிம்களே பாருங்கள் எப்படி சொன்னோன்னா முஸ்லிம்கள் உடஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் பொறுமை காத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. உச்சஸ்தாயில் அவர்களிடத்தில், அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, நீங்கள் நபியா இல்லையா சொல்லுங்கள். பலா, ஏன்பா நபி இல்லை, நான் நபி தான். அப்போ நம்முடைய மார்க்கம் உண்மையானது, அவர்களுடைய மார்க்கம் அசத்தியமானது தானே இல்லையா? ஆமாம். அப்போ சொபிம நோத்தி தனிய தாலா தீனினா, எதற்காக வேண்டி நாம் இறங்கி போவோம் மார்க்கத்தில், நமக்கு ஏன் இந்த ஒரு இரக்கம் என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன மாதிரியான வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், வலஸ்து ஆசி. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த வேகத்தை பார்க்குறாங்க. நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், ஒஹுவன் நாசிரி, அவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய அந்த முழு பார்வையில் தான் நடக்கின்றதை தவிர நான் என்னுடைய இஷ்டத்திற்கு ஆடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே என்ன பார்க்குறோம், அவங்க திரும்ப கொடுத்தாங்க, ஆனால் இஸ்லாத்தினுடைய நன்மை சில பிரச்சனை. அவங்க கடைசியில் அபூஜந்தல் கைதான் ஓங்கி நிற்கின்றது என்பது ஹுதைபியா சம்பவத்தை படுக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நாம் பார்க்கின்றோம் அங்கே என்ன நடக்குது, கொந்தளிக்கிறாங்க பாருங்கள். அப்படி காசாவில் கொல்லப்படக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து இந்த அரபகங்கள் கொந்தளித்தனவா? தென்னாப்பிரிக்கா கொந்தளிக்கிறான். எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையில் இவர்கள் இன்றைக்கு போய்விட்டார்கள். நாம் பார்க்க வேண்டியது, இது மாதிரியான ஒரு உணர்வு நம்மிடத்தில் வந்து மரத்து போன ஜடலங்களாக, மரித்து போன வெறும் வெற்று உடல்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸை பேணுவோம், இந்த ஹதீஸுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். ஒரே விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன். என்ன விஷயம்? திருமண விஷயம். அதில் அதிகமாக நீங்கள் செலவழிக்காதீர்கள் என்று நான் சொல்கின்றேன். அப்படி சொல்கின்ற பொழுது, ஏன் இவருக்கு இந்த வேலை, ஏன் இதை பற்றி இவர் அடிக்கடி சொல்கிறார் என்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஏற்பட்டு விட்டு போகட்டும், நான் சொல்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கின்றேன். ஏன் இதில் செலவு செய்யணும்? மற்ற ஹதீஸ்கள் என்ன சொல்கிறாங்க? வலிமா, ஆமாம், மறுக்கல்ல, சுன்னத்து மறுக்கல்ல, இன்னும் சில சுன்னத்துக்கள் இருக்கின்றனவே, அந்த சுன்னத்துக்கு என்ன மரியாதை, அந்த சுன்னத்திற்கு உங்களிடத்தில் என்ன மதிப்பிடம், அந்த சுன்னத்திற்கு உங்களிடத்தில் உரிய அந்தஸ்து என்ன, அதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? என்ன சொல்கிறாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன குறிப்பிடுறாங்க? இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில், வல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்று வரக்கூடிய அந்த தொடர்ச்சியில், மன்கான ஃபி ஹாஜத்தி அஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்தி அஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். வலிமாவுக்கு அப்படி வருதா? சொல்லுங்க பார்ப்போம். யார் வலிமா விருந்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு காலமெல்லாம் அல்லாஹ் உதவியை அள்ளி கொட்டி கொண்டிருப்பான். கிடையாது. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஸ்பீட் பிரேக்கர் போடுறாங்க. இன்ன அலமன் நிகாஹி பரக்கா ஐஸருஹு முனா, திருமணத்தில் சிறந்தது செலவுல சிக்கனமானது என்று சொல்கின்றார்களே, ஏன் சொல்லணும்? எதற்காக வேண்டி அவர்கள் குறிப்பிடணும்? அந்த விருந்தை பற்றி ஏன் அவர்கள் சொல்ல வேண்டும்? புத்திசாலிகள் கேட்கிறாங்க. மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்கள் கல்யாண வீட்டு விருந்தில்
போடக்கூடிய அந்த சாப்பாடு, அந்த செலவை பற்றி விமர்சிக்கின்றார்கள் என்று அதிபுத்திசாலிகள் கேட்கின்றார்கள். மாநாடு நடத்தும் போது கேட்டார்கள். இன்னும் கேள்வி ஓடுகின்றது. என்ன கேள்வி இது? இந்த மாநாடு எதற்கு? ஷிர்க்கை உடைத்து ஏற்பதற்கு. 4 பேர்கள் திருந்தினால் என்றால் அவன் சமுதாயத்தில் உள்ள ஒரு 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பின்பால் உள்ளே வருவான், தௌஹீதை ஏற்றுக்கொள்வான், நாளை மர்மையில் சோனத்திற்கு உரியவனாக ஆவான். ஏனென்றால் நாளைக்கு மர்மையில் அல்லாஹ்விடத்தில் இந்த ஷிர்க் வைக்கக்கூடியவன் வந்து நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் உனக்கு உலகத்தில் உள்ளது போன்று உலகத்தில் உள்ள என்னென்ன வசதிகள் இருந்தனவோ அத்தனையும் அர்ப்பணித்து விட்டு, தங்கம் அளவு உனக்கு இருந்தால் அதை கொடுத்து விட்டு இந்த நரகத்தில் இருந்து உன்னை விட்டு நீ காப்பாற்றுவாயா என்று கேட்கின்ற பொழுதாம் என்று சொன்னார். இதை விட நான் குறைந்த அற்பமானதை தான் கேட்டேன், எனக்கு நீ இணைக்கு வைக்க வேண்டாம் என்று. இந்த கோரிக்கை தானடா ஒன்றை நான் கேட்டேன். நீ ஆதமுடைய முதுகந்தண்டில் இருக்கின்ற பொழுது பல் அபைத்த, நீ அதை மறுத்து விட்டாயே. நாளைக்கு மறுமையில் சொல்வானே, இப்படி ஒருவனை நரகத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக உள்ள ஒரு மாநாட்டையும் கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு விருந்தையும் கொண்டு ஒப்பிட்டு முடிச்சு போட்டு பார்க்க முடியுமா? நினைத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஏன் நம்ம அந்த பக்கம் கவனத்தில் செலுத்துகிறோம்? எல்லாருக்கும் நான் சொல்கின்றேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் தூக்கி நிறுத்தப்படக்கூடிய ஒரு அனாதை இருப்பான், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி இருப்பான். நீங்கள் நுழைந்து பாருங்கள். கல்யாண பந்தல்ல 4 பேர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு உங்களை ஆகாவோகு என்று பாராட்டிற்கு மயங்குகின்றோம். அந்த மயக்கம் நம்மை இந்த தௌஹீது கொள்கையில் உள்ளவங்க சொல்கின்ற இந்த கருத்தை கூட ஏற்க மறுக்க வைக்கின்றது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். என்ன இதுதான் சுன்னத்தான் என்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய தொடரில் இதில் உலகத்தில் நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் தெரிவிக்கின்றது. அதானே, மன் கான ஃபி ஹாஜத்தி அஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்தி அஹி. யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். யார் சொன்னது? பொய் சொல்லாத, பொய் என்ற புற்று தாக்காத, சுத்தமான தூய்மையான, நாவுக்கு சொந்தக்காரர் சொன்ன வார்த்தை, ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸ் அல்லவா இது? இந்த ஹதீஸுக்கு என்ன மரியாதை வலிமா கொடுக்கின்றோமே, இதுக்கு என்ன? அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன். வார்த்தையை கவனிங்க. யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை அகற்றி வைக்கின்றாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி கியாமா. அல்லாஹ் அவருக்கு கியாமத் நாளில் வரக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளில் இருந்து அவரை காப்பாற்றி விடுகின்றான். என்ன அற்புதமான வார்த்தை! அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பேச மாட்டார்கள், வளவலா என்று பேச மாட்டார்கள். பேசுறதுல நாசுக்கு இருக்கும், நறுக்கு திரித்தார் போன்று பேசுவார்கள். நான் சொல்றாங்களே, எப்படிப்பட்ட ஹதீஸு! நாளைக்கு மறுமையில் நாமோ எப்படியெல்லாம் சிக்குவோம், எப்படிப்பட்ட ஹதீஸு நினைத்து பார்க்க வேண்டாமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மறுமையில் வருவாங்க. நீங்கள் தானே ஆதமும் பாப்பா இஸ்தஃப்திஹில் ஜன்னா, சோனத்தை எங்களுக்காக வேண்டி திறந்து தாங்க, உங்களுடைய பிள்ளைகள் அப்படிம்பாங்க. எப்பா நான் செய்த ஒரு பாவத்தினால தான் அங்கிருந்து வெளியில் வந்துட்டேன், போப்பா நீ என்று அடுத்தடுத்த நபிமார்களை காட்டுவாங்க. இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட வருகின்ற பொழுது அவங்க நீங்கள் மூசாட்ட போங்க என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாட்ட போங்கம்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகுதியானவர்கள், இதற்கு ஏற்றமானவர்கள், இதற்கு உரியவர்கள், இந்த அந்தஸ்திற்கு உரிய தகுதியை பெற்றவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செல்லுங்கள் என்று மக்கள் அலமோதி இந்த இறை தூதரிடத்தில் வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்தில் நிற்பாங்க. மக்கள் கடந்து செல்வார்கள், மக்கள் கடந்து செல்வார்கள். சிலர் மின்னலை போன்று, மின் வெட்டுவதை போன்று என்று சொன்னோம். மின் வெட்டுவது போன்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, எப்பா நீ கண் பொத்தி முழிக்கிறீல்ல, அந்த அளவில் மின் வெட்டி மறைகின்றதே அந்த மாதிரிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவர்கள் மின்வெட்டலை போன்று கடந்து செல்வார்கள், காற்றை போன்று கடந்து செல்வார்கள், பறவையை போன்று கடந்து செல்வார்கள். மக்கள் வேகமாக தங்களுடைய அமல்களுக்கு தக்க அதில் கடந்து செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் சொல்கிறாங்க. அந்த சிராத்தில் அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹும்ம ஸல்லீம் அல்லாஹும்ம ஸல்லீம், என்னுடைய சமுதாய மக்களை நீ காப்பாற்றி விடு, அவர்கள் சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்று இந்த இக்கரையில் நின்று கொண்டு அவர்கள் துஆ செய்த வண்ணமாக இருப்பார்கள். அப்படி அந்த மெல்லிய ஒரு பாதையிலே மக்கள் தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே 2 விஷயங்கள் பக்க அரவணைப்பாக, பாதுகாவலாக, தக்க
ஒரு ஏற்பாடாக வந்து நிற்கும். ஒன்று அமானிதம், இன்னொன்று உறவு. இந்த உறவுக்கு கொடுத்த மரியாதை என்ன? நான் சொல்வேன், தௌஹீது குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலேயே கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை எட்டி பார்த்தோமா, ஏன் என்று விசாரித்தோமா, ஏறெடுத்து பார்த்தோமா? இல்லை. அவர்கள் மருத்துவ உதவிக்காக வேண்டி தயங்குகின்றார்கள். யாரிடத்திலும் போய் கையேந்தவில்லை. லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்ட அவர்களுக்கு மிகவும் சோதனையான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். லா யஸ்ததீஉன லர்பன் ஃபில் அர்த், பூமியில போய் அவங்க சம்பாதிக்க முடியாது. லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் போய் எனக்கு இந்த பாதிப்பு என்று அவர்கள் வழிந்து கேட்க மாட்டார்கள். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப், அவரா அழகான சட்டையை போட்டு வர்றாருப்பா, நல்ல வசதி இருக்கின்றது. இவரா அவர் பைக் ஓட்டி கொண்டு செல்கின்றார், நல்ல வசதி இருக்கின்றது என்று இவனாக ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு அண்ணன் தம்பியை பார்த்து பெரிய பணக்காரன் என்று நினைக்கின்றான், தம்பி அண்ணனை பார்த்து பணக்காரன் என்று நினைக்கின்றான். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அண்ணன் போய் விசாரிக்கல, இவன் தான் உதவி பற்றி உதவுவதற்கு ரொம்பவும் தகுதியானவன், அவனுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் அருகில் உள்ளவன், இவன் கேட்க மறந்து விடுகின்றான். இல்லையா? அப்படி கேட்கலையே. அப்ப அந்த மாதிரியான உறவுகள் இருக்கிறாங்க. அவனை பார்த்து நீ கொடு என்று சொல்கின்றதே மார்க்கம். என்ன இந்த அளவுக்கு சொல்றாங்க? என்ன அருமையான வார்த்தை. அன் மன் சர்ரஹு ஐபுஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு உணவு வழங்கப்பட வேண்டும், விசாலமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவ் இன்சாஉ லஹு ஃபீ அஸரிஹி, அல்லது அவருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல் யஸில் ரஹ்மா, அவர் சொந்த பந்தங்களை அரவணைக்கட்டும் என்று சொன்னார்களே. இந்த ஹதீஸ் எங்கே போனது? மண்ணுக்கு கீழ் போய்விட்டதே, மறைந்து விட்டதே, மாயமாகி விட்டதே, காணாமல் போய்விட்டதே, கண்ணி கட்டிய தூரத்தில் இல்லையே. பார்க்குறோமா இல்லையா? அதே சந்தர்ப்பத்தில் கல்யாண பந்தல் கலகலக்கின்றது, பளபளக்கின்றது. களங்கள் வரிசையாக நின்று அதற்கு என்று அழைக்கப்பட்ட படைகள் மூலமாக அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் வந்து நின்று பரிமாறுகின்றார்களே, பல லட்சங்கள் அதில் பாலடிக்கப்படுகின்றனவே, பல லட்சங்கள் அதில் வீணடிக்கப்படுகின்றனவே. இந்த மாதிரியான சொந்தக்காரங்களுக்கு உதவியவர்கள் எத்தனை பேர்கள்? கிட்னி பேஷியண்ட் இருக்கிறாங்களா இல்லையா? தன்மானம் மிக்கவர்கள், அவர்கள் யாரிடத்தில் போய் வாயளக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாரிடத்தில் போய் எனக்கு கொடு என்று கேட்க மாட்டார்கள். கொள்கை சகோதரர்கள் இன்னும் இவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டும் இந்த கொள்கையில் உரம் போன்று இருக்கின்றார்களே. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? அவர்களுக்கு ஏதோ வசதி இருக்கின்றது என்று நாம் எண்ணி விட்டு போகின்றோமா? கிட்னி பேஷண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேன்சர் பேஷண்ட் இல்லையா? இதெல்லாம் சாதாரணமான ஒரு நோயா? இதுவெல்லாம் ஒரு தனி மனிதனால தாக்கு பிடிக்க முடியாது, அவனுடைய வீட்டை வித்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நோய். அந்த மாதிரியான நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம இன்றைக்கு கல்யாண வீட்டில் அள்ளி வீசுகின்றோமே, கறியும் கத்திரிக்காய் பருப்பு சாம்பாராக வீசுகின்றோமே. இப்படிப்பட்ட இந்த சகோதரர்களை எட்டி பார்த்தோமா, ஏறிட்டு பார்த்தோமா, ஏன் என்று கேட்டோமா? நினைத்து பாருங்கள். அதனால தான் சொல்கின்றேன், சமுதாயத்தினுடைய காசு இந்த வகையில் போகக்கூடாது, இந்த மாதிரியான அடிப்படையில் செலவாகக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமே. இந்த ஜமாத்தில் வந்து நினைத்தே பார்க்க முடியாது, 7 குமர்கள் வைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கரையேற்றிருக்கின்றார்களா இல்லையா? எப்படி தங்களுடைய பெண் குழந்தைகளை கரையேற்ற முடிந்தது? இந்த தௌஹீது கொள்கை இல்லையா? அது கொண்டு வந்த அந்த சீர்திருத்த திருமணம் அல்லவா, எளிமை திருமணம் அல்லவா? அவர்கள் கண்ணீரில் இருந்து கப்பல் ஏறுகின்றார்கள் இல்லையா? இந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கல. இது எங்கே போச்சு? இந்த ஹதீஸ் எங்கே போச்சு? கிட்னி பேஷண்ட் என்று உதவி கேட்கின்றார்கள், ஆனால் கொஞ்சம் தான் கொடுக்க முடிகின்றது. நம்மள்கிட்ட கருவூலம் கிடையாது, மக்கள் தர்றாங்க. எவ்வளோ பேர்கள் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளால் அந்த அளவிற்கு நம்மால் கொடுக்க முடியவில்லை. அப்போ இந்த ஹதீஸை உற்று பாருங்கள், உன்னிப்பாக கவனியுங்கள். பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, மறுமையில் அடியான நிறுத்தி கொண்டு, எபன ஆதம் மறில்து ஃபலம் தஅதினி, ஆதமுடைய மகனே நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன், என்னை விசாரிக்கலையடா அப்படிமா. அதுக்கு அவன் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறான், கைஃபா அஊதுக வஅன்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எங்கே நோய்? உன்னையா நாங்கள் வந்து விசாரிக்கணும்?
என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ் சொன்னதாக குறிப்பிடுறாங்க, என்னுடைய அடியான் மரில் அப்தி, என்னுடைய அடியான் நோயுற்றான், நீ லவ் உத்தஹு, நீ அவனை போய் பார்த்திருந்தான், ல வஜத்தனி இந்தஹு, என்னை நீ அவனிடத்தில் கண்டிருப்பாய். எவ்வளோ பெரிய வார்த்தை. நீ அவனுக்கு உதவி செய்தான், நீ நாளைக்கு என் கண் முன்னால் வந்து நின்றால் நான் உனக்கு உதவி செய்யறேன்டா. இப்போ இந்த நரக நெருப்பிலிருந்து யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பலூன் இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். பொண்ணு எதுவும், பிள்ளை மக்க குட்டிகள் செல்வம் எதுவும் பயனளிக்காத அந்த காலத்தில் அமைதியான உள்ளத்தில் எவன் வருகின்றானோ அவனை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த காலத்தில் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம், ஒவ்வொரு ஆளும் நம்முடைய நெஞ்சை தொட்டு கேட்டுக்கணும். அப்படி புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கல்யாண விருந்தில் அது ஒட்டி வரக்கூடிய அந்த நிகழ்வுகளில் இந்த அளவுக்கு நம்ம ஜமாத்தில் கல்யாணத்திற்காக வேண்டி பயணப்படுவதே அதிகபட்ச செலவு தேவையில்லை. என்ன ஒரு ஒப்பந்தம் அங்கே இருக்கிற ஆட்கள் முடிக்க வேண்டியதானே. இந்த மாதிரியான அளவில் உள்ள சிக்கனத்தை நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதற்கு? இதனால் என்ன நினச்சி பாருங்க. அப்போ அதனால் இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் இருந்து கவனித்து மக்களுக்கு உதவி செய்யணும். அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க? ஒன்று ஷிருக்கு மௌலுதுக்கு காசை செலவு பண்ணியிருக்கான், இன்னொன்று கல்யாணத்தில் செலவு பண்ணியிருக்கான். இதுதாங்க இந்த கல்யாணத்தில் இதை பற்றி நாம் ஏன் வலியுறுத்துகிறோம்? இதில் தான் என்ன இருக்கின்றது என்றால், ஒருத்தன் வீடு கட்டுறான், அதை மாதிரி நானும் வீடு கட்டுறேன் அப்படின்னு நான் வர்றது கிடையாது. ஒருத்தன் கார் வாங்குறான், அதை மாதிரி நானும் வாங்குவேன் அப்படின்னு வர்றது கிடையாது. அவனுக்கு சக்தி இல்லைன்னு போயிட்டு இருக்கான். கல்யாணத்தில் மட்டும் என்ன செய்யறான் தெரியுமா? நீ 500 களம் வச்சியா, நான் கடை வாங்கி அல்லது வட்டிக்கு வாங்கி விருந்து வைப்பன்னு வைக்கிறான். இந்த ஒரு சமூக கொடுமை வெளிக்காட்டும் விளைவு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அவன் அப்படி செய்தால் நானும் செய்வன் வர்றான் தெரியுமா? அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த வாசலை அடைக்கிறான். நீ இதை விட பல சுன்னத்துக்கள் இருக்கு, அங்கே போடா என்று இந்த ஜமாஅத்து சொல்கின்றது. அப்போ இதை கவனத்தில் வைத்து சமுதாயம் என்று சொன்னால் ஒரே உடல் என்ற அடிப்படையில் நாம் பக்குவப்படுவோம். அல்லாஹ் காப்பாற்றுறான். இந்த மாதிரி அரபுகள் மாதிரி நம்மளும் ஆகிவிட்டோம் என்று சொன்னால், இப்படி நமக்கு கண் முன்னாலேயே ஒருத்தன் கொல்லப்படும் போது இந்த காசு பணத்திற்காக வேண்டி பெரிய டவர் ஒன்று கட்டி வச்சிருக்கிறான், அந்த டவருக்கெல்லாம் ஆபத்து வந்து விடுமே என்று உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து விடுவோமா என்று தெரியவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் அந்த பக்குவத்தை இப்போதிலிருந்தே நாம நமக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்முடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தி, யார் வட்டிய விட்டு விலகலையோ ஃபமன்ஜாஹு மௌதத்துன் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ், வட்டியுடைய அறிவுரை வந்துருச்சு, இதற்கு பிறகும் ஒருத்தன் விலகலன்னா அவன் ஒமன் ஆத ஃபஉலாயிக மின் அஸ்ஹாபின் நார் ஹும் ஃபியா காலிதுன், இவர்கள் நரகவாதிகள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான்னு சொல்கிறான். அந்த வட்டியை விட்டு கடன் கொடுத்து நம்ம காப்பாற்றுறோமா? இல்லை. அவன் அந்த மாதிரியான அளவில் எல்லாம் சமுதாயம் பக்குவப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.